ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கே சீரிஸ் விஓடி. இன்றைக்கி நம்ம மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அ குமிகோ எபிசோட் 2 பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மோடு சுற்றிட்டுருக்க வெட்டி பையன். ஒரு பணக்கார தாத்தாவோட ஒரே பேரன். அந்த தாத்தாக்கு இவனை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும், ஒரு பொறுப்பான ஆளாக வளர்த்தணும்னு ஆசை. ஆனால் இவன் வந்துட்டு எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய மாட்டான். எல்லாத்தையும் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு ஆக்டிங்லேயே ஃபோக்கஸ்டாக இருப்பான். காலேஜுக்கு கொடுத்த ஃபீஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆக்டிங்க்காக அவனை க்ரூம் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது அவனே வந்து முடியெலாம் வந்து ஹீரோ மாதிரி பண்ணிவிட்டு இது பண்ணி ஆடிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லா காசையும் செலவு பண்ணிடுறான். அவங்க தாத்தா அவனை வந்து தேடாத இடம் இல்லை. கடைசியில் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச கையோட அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா, அவங்க தாத்தாக்கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் இரு தாத்தான்னு சொல்லி அவரை ஏமாற்றிட்டு ஒரு வண்டியில் போய் ஏறி உக்காந்துக்கிறான். அந்த வண்டியில் இருந்து அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைஞ்சி உக்காந்துக்கிறான். அந்த தாத்தாவும் சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு, ஐயோ இவன் வேறு தப்பிச்சு போயிட்டானா, பாத்ரூம்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு தப்பிச்சு போயிட்டான்னு இவரும் போயிடுறாரு. அந்த வண்டி பார்த்தா கடைசீட்டில் நடுக்காட்டில் ஆள் யாருமே இல்லாத இடத்துல போய் நிற்கிது. அதுலேருந்து இவன் இறங்கி தப்பிச்சு வந்துட்டான். அந்த வண்டியில் இருந்த ஓனருக்கு தெரியாத மாதிரி தப்பிச்சு வந்துடுறான். நடு ரோட்டுக்கு வந்து லிஃப்ட்டு கேட்குறான். ஒரே ஒரு கார் வருது. அதில் லிஃப்ட்டு கேட்கும்போது அதில் இருந்த தாத்தாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லிஃப்ட்டு கொடுத்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த தாத்தா வேறு யாரும் இல்லை, நம்ம போன எபிசோடில் வந்துட்டு ஒரு கோயிலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த கோயிலை வந்து பராமரிக்கிறவர் தான் அந்த தாத்தா தான். அவங்க ஆன்ட்டிக்கு வந்துட்டு கால் பண்ணலாம் அப்படின்னா அவனுக்கு சரியாக நம்பர் தெரில. அதனால் நம்ம இப்போ 9 நம்பர் ஞாபகம் இருக்குது, ஒரு நம்பர் மறந்துடுச்சுன்னா நம்ம அந்த ஒரு நம்பரை மாற்றி போட்டு ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவனும் மாற்றி போட்டு ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணும்போது சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் கடைசியில் அந்த கோயிலுக்கே போயிடுறான். கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே சுவிட்ச் ஆஃபும் ஆயிடுது ஃபோனு. அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கான். யாரோ பேசுகிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த குமிகோ வாய்ஸ் வந்து பேசிகிட்ருக்கு. அந்த 9 tailed fox வந்து அவன்கிட்ட பேசுது. என்னென்னு பேசுது? அது ஒரு வழியாக நான் பேசுகிறது கேட்கக்கூடிய மனுஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டேன்ற சந்தோஷத்தில் நீ வந்து நான் சொல்கிறத பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இவனும் வேறு வழி இல்லாமல் பண்ணுறான். அந்த ஃபோட்டோ சொல்லியிருந்தேன்ல, 9 tailed ஃபாக்ஸை வந்து அந்த ஃபோட்டோக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு. அந்த ஃபாக்ஸுக்கு வந்து வாலே இல்லாமல் தான் இருக்கும். அதில் வந்து 9 வாலை வரைய சொல்லி அது சொல்லும். இவனும் 9 வாலை வரைஞ்சிட்றான்.